வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும் குஞ்சு வெளியில் உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் கண்டிடலாம். தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரினும் அறிவறிந்தால் கிட்டும். வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் படிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். முட்டைக்குள் அமைந்த கரு, ஒரு முட்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த கரு தன்னுடைய உடலாலும் உயிரின் வளர்ச்சியாலும் அந்த வளர்ச்சியை முழுமைப்படுத்தும் போது மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சு வெளி உலக இன்பத்தை துய்க்க வெளியே வந்துவிடும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால், ஒரு மனிதன் திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் பெற்றுவிட்டால், உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீரும் வினைப்பதிவு யாவும் புலன்மயக்கம் நீங்கும். தாண்டிடலாம் தீய வினைப்பதிவு எல்லாவற்றையும் விட்டுவிடும். நம்மை அவைகள் அண்டாமல் நீங்கும். தூய்மை பெற்றவர்களாக நாம் அமையலாம். எவ்வாறு விட்டுவிடும்போது இதன் விளைவாக வீடு வேறு எனும் அறிவை அறிதல் கிட்டும். அறிவை அறிவதுதான், இந்த சிற்றறிவை பேரறிவாக மலர்த்திக் கொள்வதுதான் நாம் அடையும் வீடு வேறு. அந்த அமைப்பு நமக்கு வந்துவிடும். வினைப்பயனை போக்காமல், வினை தூய்மை ஏற்படாமல் வீடு வேறு என்னும் அந்த இறை உணர்வை விரும்புவதோ பொருந்தாத ஒன்றாகும். தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். அவ்வாறு பேராற்றலை, அந்த இறைவனை புதையலாக உள் உணர்வாக்கி கொண்ட அத்தனை பேரும் தட்டுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தை தட்டி குருவை பற்றி கொண்டு நீங்கள் அந்த சுழிமுனை நாடியை திறந்து அகத்தவம் ஏற்றால் ஆழ்மன தியானமாக தக்க வழி அருட்குருவால் அவருடைய தாழ் பணிந்து அந்த தவத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த தன்னை உணரும் பயிற்சியை நாம் பெற்றுக்கொண்டால், அந்த தன்னை உணரும் பயிற்சி தான், தன்னை உணர்வதுதான் அந்த வீடு வேறு என்னும் சமாதி நிலை. ஆதிக்கு சமமாக நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு குருவின் தாழ் பணிந்து அவரை பற்றி கொண்டு மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியை எழுச்சி பெறச் செய்து, அந்த சக்தி மூலமாக இந்த இறை சக்தியை உணர்வதற்கு குரு காட்டும் வழியை, அந்த அருள் துறைக்கு நேர் வழியாக நம்மை அழைத்துச் செல்லும் குருவை பற்றி கொண்டு இந்த சிந்தனையை நாம் ஏற்கும்போது அந்த வீடு வேறு என்று சொல்லக்கூடிய, எங்கிருந்து மனிதன் வந்தானோ அந்த மூலத்தை சென்று உணர்வதாக இருக்கக்கூடிய அந்த பேரு மனிதனுக்கு கிடைக்கும் என்பதாக கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம்.
இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.